வந்து நாலூரான் இடத்துல சொல்லி பெரிய நம்பிகளோட கண்களை பிடுங்கிவிட்டான். சுவாமி பெரிய நம்பிகள் வந்து வலி தாங்க முடியாம சபையில கத்துறார். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு எதிர்க்க நம்ம பார்க்கல, கனவுல கூட நம்மளால இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு பார்க்க முடியாது. ஆனா அந்த ராஜா அப்படிதான் இருந்திருக்கான். ஒரு வயசுல பெரியவர் அப்படின்ற மரியாதை கூட இல்லாத, மதிப்பு கூட இல்லாத அந்த சுவாமி பெரிய நம்பிகளுடைய கண்களை வந்து நாலூரானை விட்டு தூக்கி எறிய சொல்லிட்டான். இது நடந்துருது. உடனே சுவாமி கூரத்தாழ்வான கோவம் தொடுத்து அவர் சொல்லிட்டார், இப்படிப்பட்ட பாவச் செயலை இப்ப வரைக்கும் யாரும் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக இன்னொருத்தரை மாறணும்னு சொல்ற. அவ மாற மாட்டேன்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. என்னத்துக்காக அந்த பெரியவர்னு கூட பார்க்காத ஒரு விஷ்ணு பக்தன் அதெல்லாம் விட்டுடுவோம், வயசுல பெரியவர், அதை கூட பார்க்காத அவர் கண்களை தூக்கி எரிஞ்சிட்ட பத்தியா பிடுங்கி. இப்படிப்பட்ட பாவ செயலை பார்த்த, இப்படிப்பட்ட அட்டூரியத்தை பார்த்த இந்த ரெண்டு கண்களும் இனிமே இந்த கண்களை கொண்டு இந்த பாவச்செயலை பார்த்த இந்த கண்கள் ஒரு நாளும் அந்த எம்பெருமான தரிசிக்கவும் கூடாது, ராமானுஜன் தரிசிக்க கூடாது. நானே என் கண்களை பிடுங்கி தூக்கி வெளில எரிஞ்சிடுறேன்னு சொல்லி எழுத்தாணி எடுத்தார். நம்மளாம் பேனான்னு சொல்றோம் இல்லையா, அப்பெல்லாம் எழுத்தாணி இருந்தது. அந்த எழுத்தாணியை வச்சு ரெண்டு கண்களையும் பிடுங்கி அவரே தூக்கி வெளில எரிஞ்சுட்டார். மொத்த சபையும் இதை பார்த்துட்டு இருக்கு.